சில வருடங்கள்ல கந்த சஷ்டி முடிகிற போதே தீபத்துக்கான கொடியேற்றம் உற்சவம் துவங்கிவிடும். கந்த சஷ்டி 6 நாளும் முழு கந்தபுராணம் கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளியது படனம் நிகழும். தீபத்திருநாள் 10 நாளும் மொத்த அருணாச்சல புராண படனம் திருவண்ணாமலையிலே தீப மண்டபம்னு சொல்லுவோம். 16 கால் மண்டபம் கொடிமர மண்டபத்துக்கு முன்பாக இருக்கு. அந்த மண்டபத்தில் நடக்கும். இந்த மாதிரி படனம் கேட்டும் படனம் செய்தும் மரபு மாறாது இவைகளை கற்றவன் நான். அதே மாதிரி திருப்புகழும் அருணகிரி அந்தாதி கந்தர் அனுபூதியும் அருணகிரிநாத பெருமான் அருளிய எல்லா நூல்களும் முற்றோதல் நிகழும். உண்மையில் அருணகிரிநாதர் அருளிய எல்லாம் நம் கைக்கு கிடைக்கவில்லை. கிடைத்தவர்களை அனைத்தையும் முற்றோதல் நிகழும் திருவண்ணாமலையில. அந்த முற்றோதல்ல போய் உட்கார்ந்து அதை கேட்டு நாம் அதை திருப்பிச் சொல்லி அதற்கு என்னுடைய ஆச்சாரியர்கள் பொருள் சொல்லி இந்த மாதிரி மரபு மாறாது சாஸ்திர ஞானத்தை பெற்றோம். இப்பொழுதும் அந்த மரபு மாறாது உங்களுக்கு அளிக்கின்றேன்.